بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمد وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الصفا والمروه من شعائر الله فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. என்னமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஹாஜிக்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு புனிதமான ஒரு பயணத்தை செய்வதற்காக அதனுடைய தயார் நிலைமையில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கண்ணியமான ஒரு பயணம், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு செயல்பாடு. இந்த செயல்பாட்டிலே அல்லாஹ்வுடைய பிரியத்தையும் அன்பையும் பெற்று அன்று பிறந்த பாலகனை போல நாம் ஆகி பாவமற்றவர்களாக நம்முடைய தாய் நாட்டிற்கு நாம் திரும்பி வரக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நசீபாக ஆக்குவானாக என்கிற ஒரு பிரார்த்தனையோடு, அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம உம்ரா என்று சொல்லக்கூடிய அந்த இறை வணக்கத்தை நாம் செயல்படுத்துவதற்காக செல்ல இருக்கிறோம். அதை எப்படி நிறைவேற்றுவது, அதை நிறைவேற்றுவதற்குண்டான செயல்முறை, செயல்பாடு, அடுத்து செயல்வினை விளக்கம், இந்த மூன்றையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற போறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக இந்த இரண்டுக்கும் அடுத்தபடியாக முதலாவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு இறையச்சம். அல்லாஹ்வை பயந்து கொள்வது, இஹ்லாஸின் அடிப்படையில், உடல் தூய்மையின் அடிப்படையில் நம்முடைய எல்லா காரியத்தையும் நம்ம அமைத்துக் கொள்வது. இதை அடிப்படையாக வச்சுதான் இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். பிறகு இந்த உம்ரா என்று சொல்லக்கூடிய இந்த இறை வணக்கத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்கள் நமக்கு ஏற்படும். என்னென்ன பண்றது, என்ன செய்யறது, ஏன்னா நம்ம பல தடவை போனது கிடையாது. சிலருக்கு இதுதான் முதல் தடவையாக கூட இருக்கலாம் அநேகமானவர்களுக்கு. அப்ப அந்த மாதிரி சந்தேகங்களை நீங்க தெளிவாக நீங்க என்ன செய்யலாம், இந்த நிகழ்ச்சியிலேயே கேட்கலாம். அதற்குண்டான விடை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் உங்களுக்கு மிக தெளிவாக விளக்கம் அளிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு இபாதத். நல்ல ஒரு விஷயத்தை அடிப்படையாக புரிஞ்சுக்காங்க. காசு பணம் இருந்தா மட்டும் செய்யக்கூடிய இபாதத்து கிடையாது. காசு பணம் எவ்வளவு பேருக்கு இருக்கு, ஆனா அவங்களுக்கெல்லாம் நசீபா ஆக்கல. இந்த மாதிரி ஒரு சபையில கூட வந்து அமரக்கூடிய ஒரு நசீபை கூட அல்லாஹ் கொடுக்கல. நல்லா விளங்கிக்காங்க. நம்மளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து புரட்டி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். எங்க அல்லாஹ்வுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய சன்னிதானம், அல்லாஹ்வுடைய இறை இல்லம் காபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும், சுக்குர் செய்யணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அடிப்படையாக ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் போறேன். ஏன்னா நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து உங்களுடைய சந்தேகங்களை கூச்சப்படாமல் கேளுங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இலங்கையில இருந்து ஒரு குரூப்பை கூட்டு போறாங்க. அந்த குரூப்ல எல்லாமே ரெடி ஆயிட்டு, எல்லாம் ரெடி ஆயிட்டு, பாஸ்போர்ட் எல்லாம், விசா எல்லாம் வந்து ஏர்போர்ட்ல இருந்து டிராவல் பண்ணி ஃபிளைட்ல போய் ஜித்தா ஏர்போர்ட்ல இறங்கிடுச்சு. என்ன கேட்கிறாங்க, ஜித்தா ஏர்போர்ட்ல இறங்குறதுக்கு பிறகு அவனுடைய பாஸ்போர்ட்ல
உங்களுடைய வீசாலையும் ஒரே ஒரு சின்ன ஒரு இஷ்யூ, பேர் பிரச்சனை. அந்த பேர்ல ஏன் முன்னாடி இருக்கு, இந்த பேர்ல ஏன் பின்னாடி இருக்கு. இதனால எகராம அணிஞ்சிட்டு போனவங்க சித்தா ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களால மட்டும்தான் அந்த மண்ணில் காலை வைக்க முடியும். நீங்க தலையில நின்றாலும் சரி, அல்லது நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரம் ஆற்றல் உள்ள ஒரு நபராக நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களால் அந்த மண்ணில் காலை வைக்கவே முடியாது. அதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தாலே தவிர. நல்ல இதை முதல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்லா விளைவிக்காம டூர் மாதிரி போயிட்டு வராங்க. போயிட்டு நல்லா போட்டோ எடுத்துட்டு நல்லா சுத்திட்டு அந்த கைடன்ஸ் சுத்தி காட்ட போலன்னு சொன்னா சண்டை நடக்குது. எப்படி சரியான சண்டை நடக்குது. கைடன்ஸ் எங்களை சரியா சுத்தி காட்டல, அங்க கூட்டு போறேன் இங்க கூட்டு போறேன்னு சொன்னாங்க, ஒழுங்கா சாப்பாடு தரணும்னு சொன்னாங்க, ஒழுங்கா அதை செய்ய இதை செய்யன்னு சொன்னாங்க, ஒண்ணுமே எங்களுக்கு பண்ணல அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையெல்லாம் நடக்குது. அப்ப இதனுடைய நோக்கத்தை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிறோம். என்ன நம்முடைய நோக்கம் இபாதத். சில கஷ்டங்களை நம்ம பட்டுதான் ஆகணும். நீங்க 1.5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு நீங்க போனாலும் கூட இப்படியே உங்களுடைய ஆடை எப்படி கட்டி போடுவீங்க, இங்க இருந்து அப்படியே எடுத்துட்டு போய் துவைச்சு அயன் பண்ணி கொண்டு தந்துருவாங்க. நீங்க அந்த மாதிரி லக்ஸரி கிளாஸ்ல போனாலும் கூட சில கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஷ்டப்பட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி கஷ்டப்பட்டாங்க, பிள்ளைங்க கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்தினுடைய விளைவாகத்தான், தியாகத்தினுடைய ஒரு பெரிய பாக்கியமாகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினாங்க. நல்ல இந்த விஷயத்தை நீங்க அடிப்படையாக புரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்த விஷயத்துக்கு போறோம். உம்ராவுக்கு போனா என்ன செய்வது பின்னாடி பார்ப்போம். ஏன்னா இதுவே புரியாம நம்ம உம்ராவுக்கு போறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க உட்கார்ந்தாலும் அங்க நம்ம என்ன செய்யணும், உட்காரணும். ஏன் அங்க அப்படி வச்சா? அவர் எங்க நின்று தண்ணியை குடிச்சாரு, அங்க நம்ம தண்ணியை குடிக்கணும். எங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஓடுனாங்க, அங்க நம்ம ஓடணும். எங்க ஸ்பீடா ஓடுனாலும் அங்க ஸ்பீடா ஓடணும். புரியுதா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பமே செஞ்ச செயல்பாட்டை எல்லாமே அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான், இபாதத்தாக்கிட்டான். ஏன் இபாதத்தை ஆக்கலாம் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய இறையச்சம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்ப நம்ம காசு பணம் பொருளாதாரம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்கியமான புனிதமான பயணத்தை நோக்கி நம்ம போறோம். அப்படி இந்த பயணத்தை நோக்கி போகும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இறையச்சம், தக்குவா. இந்த தக்குவா இறையச்சம் இருந்தது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் கஷ்டத்தை நேசிப்போம். அங்க கொஞ்சம் படுத்து தூங்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா கொஞ்சம் நம்ம நேசிப்போம். அதை சாப்பாடு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா அதை நம்ம நேசிப்போம். என்ன 12 நாள் 10 நாள் இந்த நாட்கள்ல நம்மளால கொஞ்சம் கஷ்டத்தோடு இருக்க முடியலன்னு சொன்னா, நம்ம அந்த தியாகத்தினுடைய விளைவை நம்ம என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது. ஆனா எந்த விதமான கஷ்டமும் இல்லை, திருப்தியான முறையில நாங்க போயிட்டு ரொம்ப வசதியான முறையில வந்தோம்னு சொல்லிதான் இதுவரையும் வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதுவரையும் வந்தவங்க எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் எந்த குறையும் இல்லை, நல்லபடியா வந்தோம், நல்லபடியா பயணங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம். அப்ப இந்த உம்ராவா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, நம்முடைய தியாகம் என்பது கொஞ்சம் இருக்கணும். நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும், நம்ம கொஞ்சம் வேர்வை சிந்தணும், நம்ம கொஞ்சம் நடக்கணும், நம்ம கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச சில கஷ்டங்களை நம்மளே ஏற்படுத்திக்கணும். அதை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் அவர்களுடைய வலியை நாம் உணர முடியும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, உதாரணமா நம்ம எல்லாரும் பல ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடிட்டோம் நம்ம வாழ்க்கையில. சில ஹஜ்ஜி பெருநாளுடைய நேரங்கள்ல நம்ம குர்பானி கொடுத்துருப்போம். இந்த குர்பானியை எப்படி கொடுக்கணும், நமக்கு எப்படி ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கு, ஆளுங்கள் இமாம்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆடோ மாடோ வளர்த்து தான் கொடுக்கணும். ஏன் வளர்த்து கொடுக்க சொல்றாங்க? நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னா 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ அந்த வளர்க்கிற நாள்ல நீங்க அதோட அன்பு செலுத்திடுவீங்க. அது உங்களோட பழகிடும், உங்களுக்கு அடுத்த மனசு வராது.
நீங்க 9வது நாள் கடையில போய் சந்தையில போய் ஆடை வாங்கிட்டு வந்து சொல்லி ஆடை வாங்கிட்டு வந்து மறுநாள் காலையில அறுத்தீங்கன்னு சொன்னா அந்த எஃபெக்டை நீங்க புரிஞ்சுக்க முடியாது. இந்த உம்ராங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இது ஒரு இபாதத். அல்லாஹ் எப்படி சொல்றான் குர்ஆன்ல, வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நீ மரணம் வந்து உன்னை அடைகின்ற காலம் வரை நீ அல்லாஹ்வை வணங்கி கொண்டிரு. மரணம் வந்து உனக்கு அடையக்கூடிய அந்த காலகட்டம் வரை நீ கண்டிப்பாக அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இரு. இப்படி சொல்றாங்க. இந்த வணக்கங்கிறது எல்லாத்துலயும் தான் வந்துடும். அதுல இபாதத்துல மிக முக்கியமான ஒரு இபாதத் தான். காசு பணம் இருந்தா, உடல்ல ஆரோக்கியம் இருந்தா நம்ம செய்யக்கூடிய ஒரு இபாதத்து தான் இந்த உம்ராவாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும். ஹஜ்ஜினுடைய பாதத்துல தான் செய்ய முடியும், மற்ற நேரத்தில் செய்ய முடியாது. உம்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பெல்லாம் விருப்பப்படுறோமோ அப்ப எல்லாம் தாராளமா போய் அழகான முறையில நிறைவேற்றிக்கலாம். இந்த உம்ராவுடைய அப்ப உம்ராவுடைய சட்டத்திட்ட பொதுவான உள்ள விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுவரையும் 43 44 தடவை அல்லாஹ்வுடைய கிருபையால் உம்ராவுக்கு சென்றோம் என்கிற அடிப்படையிலையும் மார்க்கத்தில் எது கடமை இல்லை, சில பேர் சில விஷயங்களை தேவையில்லாம உம்ரால செய்வாங்க, தேவைப்படுற சில விஷயங்களை செய்ய மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம குறிப்பை எடுத்து குர்ஆன் வசன நம்பரோட ஹதீஸ் நம்பரோடயே நம்ம சொல்லிடுறோம். ஹதீஸ் நம்பரோடயே நம்ம சொல்லி போய் எடுத்து பார்க்கலாம். நெட்ல நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னாலே புகாரி முஸ்லிம்னு சொல்லி எல்லா கிரந்தங்களும் வருது. இது போக உங்களுடைய சந்தேகங்களையும் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், நீங்க கேட்டுக்கலாம். அப்படி நாம போறோம், இதுதான் என்னுடைய முதல் பயணம். இந்த பயணத்துல நாங்க என்ன மாதிரி காரியங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிலருடைய முகங்கள் மறைக்கிறது. ஒரு 4 விஷயம் மிக முக்கியமானது. என்ன கேட்டுக்காங்க. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எஹ்ராம். இப்போ உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்க வாங்கிடுவீங்க, எக்ஸ்ட்ரா 2 வச்சுக்காங்க. எஹ்ராமை பொறுத்தவரை எக்ஸ்ட்ரா 2 வச்சுக்காங்க. அந்த எஹ்ராம்னா முதல்ல எஹ்ராம் என்கிற வார்த்தை ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஹராம் என்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் எஹ்ராம். ஏன் எஹ்ராம்னு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா சில வேலைகள் எஹ்ராம் அணிந்த பிறகு செய்வதற்கு தடை. சில காரியங்களை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. என்ன உதாரணமாக அத்தர் பூசக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, எதையாவது கொல்லக்கூடாது. அதே மாதிரி சில காரியங்கள் மரத்தை கூட வெட்டக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப வாசனை திரவியங்கள் சொல்லி சொன்னா அதுல சோப்பு ஷாம்பு வரையும் வரணும். சரியா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியங்களை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த எஹ்ராம் ஆடையை அணிந்த பிறகு நம்ம செய்யக்கூடாது. அதற்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கலாம். என்ன செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு எஹ்ராமை அணிந்து விட்டால் அணிந்ததற்கு பிறகு வாசனை திரவியங்கள் போன்ற, வேட்டையாடுவது போன்ற, அல்லது எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கோ, திருமண ஒப்பந்தம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மற்ற நேரத்திலாம் எதெல்லாம் ஓகேவாக இருக்கிறதோ அதெல்லாம் எஹ்ராம் ஆடை அணிந்த பிறகு அது. ஆமா, நான் சொல்றேன். இப்ப நான் முதல்ல பேசிக்கா எல்லாமே சொல்லுறேன். உங்களுடைய டவுட் நீங்க அடுத்தடுத்து கேளுங்க. இப்ப எஹ்ராம்ங்கிறது தல்பீத் வார்த்தை சொல்லுவோம். அந்த வார்த்தை சொல்லி குளிச்சுட்டு ஆடை அணிவோம்ல, அது அணிஞ்சதுல இருந்து தான் ஃபாலோ பண்ணணும். அதற்கு முன்னாடி வர பிரச்சனை கிடையாது. இப்ப நீங்க குளிக்கிறீங்க, குளிச்சுதான் எஹ்ராம் அணிவீங்க. அந்த எஹ்ராம் அணிகிறதுக்கு முன்னாடி குளிக்கிற குளியல்ல சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம், ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லபடியாக நீங்க தேய்ச்சி எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு வாசனை பொருட்கள் யூஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகு எஹ்ராம் நீங்க அணிகிறீங்கன்னு சொன்னா எஹ்ராம் ஆடையில வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது. அது தடை. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாரு, நான் என்ன செய்யறது? அவங்ககிட்ட ஒரு ஆடை தான் இருந்துச்சு. அப்ப என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 முறை கழுவிக்காங்க.
3 முறை கழுவியும் அந்த வாசனை போகலையா பிரச்சனை கிடையாது. ஆனால் நேரடியாக என்ன செஞ்சிடக்கூடாது, அதில் அத்தனை உபயோகிச்சிடக்கூடாது, வாசனை திரவியங்களை உபயோகிக்கக்கூடாது. நீங்க கழுவுறதா இருந்தா கூட புதுசா எடுத்து சில பேருக்கு கொடுக்க முடியாது. அது எப்படின்னா உடுப்புன்றத கடைசி என்ன சொல்லித்தாங்க. இப்ப புது ஆடையை அப்படி கொடுக்க முடியாது. அதனால சில பேருக்கு அந்த வாசனை பிடிக்கல அப்படின்னு சொன்னா வெறும் தண்ணியில தான் நீங்க கழுவணும். இந்த கம்ஃபூர்ட்லாம் போட்டு என்ன செய்யக்கூடாது, கழுவிடக்கூடாது. வாசனை திரவியங்கள் எதுவுமே கூடாது. இது இஹ்ராமுடைய ஒரு ஆரம்பமான ஒரு சட்டம். இஹ்ராம் எப்படி அணிகிறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன் வச்சிருக்கு. ஆண்களுக்கு வெள்ளை துணி, தைக்கப்படாத வெள்ளை துணி. பெண்களுக்கு பொறுத்தவரை ஒரு தூய்மையான ஒரு ஆடை அதுக்காக வேண்டி ஒதுக்கிக்கிற வேண்டியதான். ஆண்களை பொறுத்தவரை உள்ளாடையை கூட அணியக்கூடாது. இங்கெல்லாம் கீழே ஒரு ஆடை, மேல ஒரு ஆடை, அவ்வளவுதான். அந்த ஆடையை எப்படி அணியணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தாரேன். தைக்கப்பட்ட ஆடைகளுக்கு அனுமதி கிடையாது. எங்கடா முடிச்சு சொல்லும்போது தலையில தொப்பி போட முடியாது. நிறைய கேஸ்ல நீங்க அங்க போய் பார்ப்பீங்க. எங்கெல்லாம் அணிஞ்சிருப்பாங்க, தலையில தொப்பி போட்டு போவாங்க. தலையை மறைக்கவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் தலையை மறைப்பதற்கு அனுமதி கிடையாது. சரியா? அப்ப நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான், கீழே ஒரு ஆடை வேஷ்டி மாதிரி சுத்திக்கிற வேண்டியதான், மேல ஒரு ஆடை அப்படி போட்டுக்கிற வேண்டியதான். ஆண்களுக்கு பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஆடை செப்பரேட்டா எங்கெல்லாமே வச்சிடணும். அது எந்த கலரும் உபயோகிக்கலாம், தடை கிடையாது. அந்த கலர் ஒரு ஆடையை நீங்க அதுக்குன்னே வச்சுக்கீங்கன்னு சொன்னா என்னெல்லாம் நீயத்தை வைத்ததற்கு பிறகு அந்த ஆடையை நீங்க என்ன செஞ்சுக்க வேண்டியதான், அணிஞ்சிக்கிற வேண்டியதான். அதான் உங்களுக்கு எதிரா கையில 2 எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வச்சுக்காங்க. சிலருக்கு சில உபாதைகள் ஏற்படலாம், சில மோசமான சிச்சுவேஷனை சந்திக்கலாம். டிராவல் பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க, டக்குனு வாமிட் பண்ணிடுவாங்க, அல்லது ஏதேனும் அசுத்தங்கள் அவர்களுக்கு பட்டுவிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாத்திக்கலாம். நீங்க நீயத்தோட தான் என்ன செஞ்சிருப்பீங்க, அணிஞ்சிருப்பீங்க. அசுத்தம் பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் டிராவல் பண்ணும்போது இன்னவர் இல்லாம டிராவல் பண்ணக்கூடிய சில ஆண்களுக்கு சில நேரம் சிறுநீர் போன்ற உபாதைகள் அவருடைய ஆடையில் பட்டுரும். அப்ப அந்த அசுத்தத்தோட அவர்கள் உங்களாக நிறைவேற்ற முடியாது. அதனால அந்த இறங்குறதுக்கு பிறகு நம்ம வாஷ் பண்ணி அதை சுத்தப்படுத்துறதுக்கு பிறகு அவர்கள் இன்னொன்று கையில வச்சிருக்கக்கூடிய அந்த இகராம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பழைய இகராம ரிமூவ் பண்ணிட்டு கட்டின அந்த இகராம தான் அப்படியே நீங்க கடைசி வரை உங்களாக நிறைவேற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுல ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்பட்டாலோ அல்லது அசுத்தங்கள் ஏற்பட்டாலோ உடனடியாக அதை ரிமூவ் செஞ்சுட்டு வேற ஒண்ணு நீங்க என்ன செஞ்சிட வேண்டியதா, அணிஞ்சிக்கிற வேண்டியதான், உங்களாக நிறைவேற்றலாம். இஹ்ராம் சம்பந்தமா வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஒண்ணா போகும். இஹ்ராம் சம்பந்தமாக வேற ஏதேனும் சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. நான் அங்க எங்கன்னு கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எல்லாம் எழுதி வச்சிருப்பேன். அதுக்கு துண்டோட சொல்லுவேன், ஏன்னா சில நேரம் மறந்துடும் அப்படிங்கிறதுனால. புகாரில 134வது ஹதீஸ் இந்த ஹதீஸ் வருது. அதே போல 2137வது ஹதீஸாவும் வருது. இஹ்ராம் சம்பந்தமா வேற எதுவும் டவுட் இருக்கா? இருந்தா கேட்கலாம், தாராளமா கேளுங்க. இல்லாட்டி நான் சொல்ல கேளுங்க, ஒவ்வொன்றா குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிறதுனால. இஹ்ராம் சம்பந்தமா இருக்கா, எக்ஸ்ட்ரா நீங்க வச்சுக்கலாம். எந்த கலரும் உபயோகிக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளை தைக்கப்படாதது எப்படிங்கிறது கடைசியா நம்ம கொடுத்து காட்டுறேன். அத்தனை போடக்கூடாது. இஹ்ராம்ல அத்தனை போடவே கூடாது. இப்ப சிலரு பீரோல வச்சிருப்பாங்க, போடக்கூடாது. முகம் கை கால் மாஷா அல்லாஹ் பரக்கல்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்யும். முகம் கை காலை என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் தலையை மறைக்க கூடாது. சரியா? இவ்வளவுதான் இஹ்ராம். இஹ்ராம்ல வாசனை திரவியங்கள் தனியாக பூசவே கூடாது. இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் பீரோல வச்சிருப்பாங்க இஹ்ராம. அந்த பீரோல சில நேரம் வாசனை திரவியங்கள் கொட்டி இருக்கும், அல்லது இந்த பாச்சாவோட நெத்தி பாசம் மாதிரி எல்லாம் கிடக்கும். இந்த மாதிரி வாசனைகள் இருந்தாலும் அது தடை. அதை கழுவிடணும் சுத்தமா. ஒரு தடவை வெறும் தண்ணியில நல்ல நீங்க வாஷ் பண்ணி, அல்லது ஒரு வாசனை இருந்தது என்று சொன்னால் 3 முறை வாஷ் பண்ணணும். 3 முறை வாஷ் பண்ணி அதற்கு பிறகும் வாசனை இருந்தால்
கண்டிப்பாக 3 முறை வாசனை கழிவுகளும் வாசனை இருக்கக்கூடாது. வாசனை இருந்தால் உங்களாங்கிறது செல்லுபடி ஆகும். நல்லா விளங்கிக்காங்க. அதனால அத்தரை பூசிட்டு ஒரு வேலை நீயத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஆடை அணிந்தால் அது குற்றமாகாது. இது ஏகோபித்த கருத்து. ஒருவேளை ஒருத்தர் குளிச்சுட்டாரு, எஹராமுக்காக வேண்டி நீயத்து வச்சு குளிக்கும் போது அத்தனை பூசக்கூடாது. ஒருவேளை முன்னாடி குளிச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் அதே நீயத்துல எஹராம கண்டினியூ பண்றாரு அப்படின்னு சொன்னா குளிக்க இயலாதவராக இருந்தால் ஆப்ஷன் புரிஞ்சுக்காங்க. குளிக்கக்கூடியவராக இருந்து ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா குளிச்சுட்டு தான் எஹராமுக்கு நீயத்தை வைக்கணும். ஒருவேளை குளிக்க இயலாதவராக இருக்கிறாரு, நேற்றைய தினம் குளிச்சுட்டாரு, வாசனை பூசிருக்கிறாரு, இன்னைக்கு அவரால் குளிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப இக்கட்டான நிர்பந்தமான சூழ்நிலை, அவர் எஹராம் ஆடை அணியணும்னு சொன்னா அணியலாம். புரிஞ்சா? அப்படி யாரும் இப்ப இல்லை. நம்ம நீயத்தை வச்சு தனியா குளிக்க தான் செய்வோம். அப்படி குளிச்சதற்கு பிறகு வாசனை திரவியங்களை பூசக்கூடாது, தடை, வேட்டையாடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருமண சம்பந்தமான பேச்சுகள் பேசக்கூடாது. உலகத்தினுடைய உலக தேவைகள் சம்பந்தமான அனைத்தையுமே நம்ம துண்டிச்சுக்கிற வேண்டியதுதான். சரியா? சில பேர் தவாஃப் செய்யும் போது கூட போனை எடுத்து நோண்டிட்டு இருப்பாங்க, ஃபேஸ்புக்ல வீடியோ லைவ் போடுவாங்க. அப்ப இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு செயல். உலகத்தினுடைய செயல்பாடுகளை அப்படியே நம்ம என்ன செஞ்சிடணும், குறைச்சிடணும். இபாதத் அமலுக்காக என்கிற ஒரு நியத்து நம்முடைய உள்ளத்துல நம்ம ஆரம்பத்தில் வச்சிடணும். இது இஹ்ராம் சம்பந்தப்பட்டது. வேற சில பேர் ஃபேஸ் கவர் கட்டிட்டு போவாங்க, அப்படிலாம் போகக்கூடாது. கையை மறைப்பாங்க, கையையும் முகத்தையும் மறைப்பதற்கு தடை. அவங்க ஓப்பன்ல தான் வச்சிருக்கணும். இப்ப இது சகோதரர் சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுல 2 இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த பதட்டம் இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த பதட்டம் இருக்கக்கூடாது. நம்ம அல்லாஹ்வுடைய இடத்துல சந்திக்க போறோம், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை சந்திக்க போறோம், இபாதத்தை செய்ய போறோம் என்கிற எண்ணம் கான்செப்டோட நம்ம இருக்கணுமே ஒழிய அந்த பதட்டமோ பயமோ இது சாதாரண இபாதத். எப்படி தொழுகைய நம்ம தொழுகிறோமோ, எப்படி நோன்பு வைக்கிறோமோ, அந்த மாதிரி எப்படி ஜகாத்து கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஒண்ணுதான் இந்த உம்ரா, ஹஜ் எல்லாமே. அப்ப இதை நம்ம அந்த பள்ளிக்கு போய் நிறைய பேர் பதட்டமாகுது. பதட்டமாகுறதுனால என்ன பிரச்சனை அதை கேளுங்க. ஃப்ளைட்லயே பதட்டமாகுறாங்க. நிறைய பேர் பதட்டமாகுறதுனால ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க ஆளாகிறாங்க. ரொம்ப அசௌகரியத்தினால ஒரு சூழலை சந்திக்கிறாங்க. அதுலயும் வயதானவங்க. இப்படி ஒரு பயப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்டே இது கிடையாது. இது என்ன அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படக்கூடியது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், யாரையும் அல்லாஹ் நாடவில்லை என்று சொன்னால் நம்மை அல்லாஹ் நாடி இருக்கிறான். விளங்கிச்சா? நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம திரும்ப போறோம், அந்த இடத்தை சந்திக்க போறோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட நம்ம போறோம் போது அதுல நம்ம சந்தோஷத்தான் படணுமே ஒழிய பதட்டம் என்பது நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. முதல் விஷயம். இன்னொன்று என்னன்னு சொன்னா, எல்லாருடையும் சொல்லணுமா நான் உங்கராக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லலாம். அது அவர்களுடைய விருப்பம். சில பேர் சொன்னா இந்த சம்சம் தண்ணி கொண்டு வாங்க கஷ்டப்படுவாங்க சொல்றது கிடையாது. அது அவங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா உம்ரா போறது ஹஜ்ஜுக்கு போற மாதிரி கிடையாது. ஹஜ்ஜில கண்டிப்பா மரணம் கூட நிகழலாம் இருக்கிற நெரிசல்னால. உம்ரால அந்த அளவுக்கு கிடையாது. ஆனாலும் சொல்லிட்டு போகணும், சொல்லிட்டு போகக்கூடாதுங்கிறது அவங்க எடுக்கக்கூடிய முடிவு. சரி, 2வது விஷயத்துக்கு நம்ம போயிடுவோம். இப்ப எல்லை, மீகாத் எல்லை. இந்த மீகாத் எல்லையை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு 4-5 இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரியா? முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா துல்குலைஃபா, அடுத்து சுஃபா அப்படிங்கிற இடம், அடுத்து ஈராக்கினுடைய இடம், அடுத்து கர்புல் மனாசிர் என்று சொல்லக்கூடிய இடம், அடுத்து எலம்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த எலம்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் நமக்கான இடம். இந்தியாவில இருந்து போறாங்கல்ல, போகக்கூடியவங்களுடைய அந்த எல்லை பாயிண்ட் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா எலம்லம்ங்கிற பகுதி. அப்ப இந்த எலம்லம்ங்கிற பகுதியை நம்ம நடந்து போக மாட்டோம். நம்ம எப்படி போவோம்?
ஃப்ளைட்ல தான் போகும்போதே அவங்களே சொல்லிடுவாங்க, அவங்களே அறிவிப்பாங்க. முதலாவது. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை வழிகாட்டியா கூட்டு போறவங்களும் சொல்லுவாங்க. அங்க வச்சு நம்ம எல்லாம் கொடுத்து நீட்டு வைக்க முடியாது, கஷ்டம். ஃப்ளைட்ல போய்கிட்டு இருக்கோம், அதனால ஏர்போர்ட்டே வந்து சொல்லிடுவாங்க. ஆனா அங்க வச்சு சில வார்த்தைகளை சொல்லி தருவாங்க, ஃப்ளைட்லயே சில வார்த்தைகளை சொல்லி தருவாங்க. லப்பைக் உம்ரத்தை, அவ்வளவுதான். நான் உம்ராவுக்கு உண்டான நியத்தை நான் வைக்கிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒரு நியத்தை வச்சுக்கிற வேண்டியதுதான். அதனால இங்க இருந்து நீங்க கிளம்பும் போது இஹ்ராமினுடைய ஆடையில கிளம்புவது தான் சிறந்தது. அந்த எல்லைக்கு முன்னாடியே அறிவிச்சுவாங்க, நீ அங்க வச்சு இஹ்ராம் என்ன செஞ்சுக்கலாம், உடுத்துக்கலாம். நான் ஃப்ளைட்ல போய்கிட்டு இருக்கும்போது சில பேருக்கு அதெல்லாம் சாத்தியப்படாது. அதனால நீங்க உடுத்துட்டே கிளம்புறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க நியத்தை சொல்லி தரக்கூடிய நேரத்துல நீங்க நியத்தை வச்சுக்கலாம். அந்த எல்லையை தாண்டும் பொழுது நீங்க நியத்தை வச்சுக்கிற வேண்டியதான். நியத்துங்கிறது வார்த்தையா நம்ம சொல்றதுதான். லப்பைக் உம்ரத்தை, புரிஞ்சா? ஒரே வார்த்தை தான். நீங்க கூடுதலா துவா செஞ்சுக்க வேண்டியதான். யாரெல்லாம் உங்களுடைய பயணத்துக்காக நான் வந்திருக்கிறேன், எனக்கு இந்த பயணத்தை பிரயோஜனமான முறையில செய்யக்கூடிய அமலை நீ ஏற்றுக்கோ, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். அப்படி அதுதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நம்ம அல்லாஹ் அவர்களை தனிப்பட்ட முறையில நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பேசிக்கலாம், துவா செஞ்சுக்கலாம். இது ஒரு முறை. இதுல எல்லாம் டவுட் இருக்கா? இஹ்ராமிலையும் எல்லை விஷயமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும். இதுல எல்லாம் டவுட் இருக்கா? அடுத்து தவாஃப். தவாஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க அங்க போய் இறங்குற பிறகு என்ன செய்வாங்க, இறங்குற பிறகு உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் உங்களை அப்படி கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல வச்சுட்டு ஹோட்டல்ல இருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு வருவாங்க ஹரத்துக்கு பக்கத்துல. அங்கே ஒரு ஏரியாவில் பக்கத்துல நிப்பாட்டிட்டு ஒரு லிஃப்ட்டுக்கு மேல நீங்க ஏறணும். ஏறி அப்படி நீங்க இறங்குனதோட கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனீங்கன்னு சொன்னா 79வது கேட்டு, உங்களை அந்த கேட்டு வழியாக பெரும்பாலும் கூட்டு போவாங்க. நீங்க 79வது கேட்ல நீங்க போகும்பொழுது காபாவை நீங்க பார்ப்பீங்க, சின்னதா விளக்கும் உள்ளுக்கு நுழையும் பொழுது. முதலாவது நீங்க பார்க்கும்போது அல்லாஹ் இடத்துல கேட்டு காபாவை பார்க்கிற நேரத்துல நீங்க கேட்கக்கூடிய துவா கபூல் ஆகும். இது தெளிவான சரியான ஹதீஸ். நீங்க அந்த காபாவை முதல்ல பார்க்கும்போது எப்படிப்பட்ட கண்டெஞ்ச காரணம் இருந்தாலும் சரிங்க, இந்த காபாவை பார்க்கும்போது அழுதுருவான். அதுதான் விஷயம். இந்த காபாவை நீங்க கண்ணால நேரில் பார்க்கக்கூடிய நேரத்துல உங்களை அறியாம நீங்க அழுவீங்க, உங்களை அறியாம நீங்க இஸ்திக்ஃபார் தேடுவீங்க, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல பேசுவீங்க. அந்த காபாவை பார்க்கக்கூடிய நேரத்துல நீங்க கேட்கக்கூடிய அந்த துவா கண்டிப்பாக கபூல் செய்யப்பட்டே ஆகும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, அப்படி உள்ள போகும்போது செருப்பை கழட்டிடுவீங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க, செருப்பை கழட்டி தனியா ஒரு பேக்கெட் எடுத்துருவாங்க. கண்ட பிறகு உள்ளக்கு போவீங்க. உள்ளக்கு போன பிறகு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அதுக்குள்ள என்ட்ரன்ஸுக்கு போன பிறகுதான் காபா இருக்கிற அந்த பகுதிக்கு நீங்க என்ன செய்வீங்க, உள்ளக்கு வருவீங்க. உள்ள வந்ததோட தான் உங்களுக்கு தவாஃப் ஆரம்பிக்கும். தவாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அதுக்கு முன்னாடி வர எல்லாம் சும்மா ஒரு போட்டுருப்பீங்க, சுத்திருப்பீங்க. நான் செஞ்சு காட்டுறேன். நீங்க தவாஃப் செய்யும் பொழுது ஒரு தோல் பட்டையை என்ன செஞ்சிடணும், இடது தோல் பட்டையை அப்படியே ஓப்பன் பண்ணிடணும். இப்படி எடுத்து உள்ளக்க போட்டீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். சரி, நான் செஞ்சு காட்டுறேன். அப்ப இடது தோல் பட்டை ஓப்பன் ஆன நிலைமையில தான் ஆண்கள் என்ன செய்யணும், தவாஃப் செய்யணும். தவாஃப்னா என்ன, 7 முறை சுத்தி வரது. டவுட் இருந்தா கேளுங்கம்மா, கேளுங்க. 7 முறை சுத்தி வரணும். முதல் 3 முறை வேகமா சுத்தணும், உங்களால முடிஞ்ச வேகம். புரியுதா? என்னால வேகமா ஓட முடியலங்க, என்னங்க செய்யுது, உங்களுக்கு எந்த வேகம் முடியுமோ அந்த வேகமான அளவுக்கு 3 முறை நீங்க சுத்தி வரணும். 4வதுல இருந்து 7வது வரை 4 சுற்று, அது நீங்க 4 முறை சுத்திக்கலாம். முதல் 3 மட்டும் நீங்க என்ன செய்யறீங்க, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, காபாவுக்கு 4 மூலை இருக்கு. ஒரு மூலையில தான் ஹஜ்ருல் அஸ்வத்னு சொல்லக்கூடிய அந்த கல் இருக்கும். அந்த கல் இருக்கிற மூலைக்கு தான் போய் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க 79வது கேட்டுல போனீங்கன்னா, போனதுக்கு பிறகு அந்த கல் இருக்கிற மூலைக்கு கொஞ்சம் நீங்க நடந்து போகணும். நடந்து போயிட்டு அங்க போய் நின்று ஹஜ்ருல் அஸ்வத் கல் அங்க இருக்குதுன்னு சொன்னா, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் இப்படி தூக்கி கையை காட்டி
பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அங்க ஒரு பச்சை கலர் லைட் வச்சிருப்பாங்க, பச்சை கலர்ல லைட் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஏரியா சரியா தெரியலன்னு சொன்னா அந்த லைட்டுக்கு நேரம் தெரிய வேண்டியதான். லைட்டுக்கு நேரம் நின்று அப்படியே கையை தூக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு முதல் ரவுண்டு, அடுத்த ரவுண்டு, அடுத்த ரவுண்டு, 3 ரவுண்டு கொஞ்சம் ஸ்பீடா ஓடிக்கிற வேண்டியதான். 4வது ரவுண்ட்ல இருந்து 7வது ரவுண்டு வரை உள்ள 4 ரவுண்டை நார்மலா நடந்து போகலாம். ஒவ்வொரு ரவுண்டுக்கு மத்தியிலையும் திலாவத்துல் குர்ஆனை ஓதிக்கலாம், தஸ்பீஹாத் பண்ணிக்கலாம், zikruகளை செஞ்சுக்கலாம். இதைத்தான் பர்டிகுலரா செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் 2 முஸ்தஹப் இருக்கு, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, உங்களுக்கு தெரியும் இந்த துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார்ங்கிற துஆ. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 4வது கலிமா சொல்லுவாங்க. இந்த 2 எல்லாருக்கும் நார்மலா மனப்பாடம் தான். இல்லாட்டி நீங்க மனப்பாடம் பண்ணிக்காங்க, எழுதிக்காங்க, கையில தாள் வச்சுக்காங்க, வச்சு ஓதலாம், போன்ல வச்சுக்கலாம், எவ்வளவு வழி இருக்கு. நீங்க போனை பார்த்துக்கிட்டு ஓதிக்கலாம். ஆனா போனை பார்த்துட்டு வீடியோ தான் எடுக்கக்கூடாது. அங்க நடக்கிற பிரச்சனை என்ன, அவன் செல்ஃபி எடுப்பான், அவன் வீடியோ எடுப்பான், இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். எல்லாம் லேசாக்கி தரட்டும். அப்ப நீங்க 7 சுற்று முடிப்பீங்க. 7 சுற்று முடித்த பிறகு திரும்ப மகாம இப்ராஹிம் நபி கட்டிய கூண்டு இருக்கு, கபத்துல்லா உயர்த்தி கட்டின கூண்டு. அவனுடைய கால் பாதத்தினுடைய அச்சோடு ஒரு கோல்டு கலர்ல கூண்டு இருக்கும். ப்ரொஜெக்டர் தான் நம்ம போட்டு காட்டுவோம், அது நல்லா இருக்கும். அது கூண்டு எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைய பேர் கூண்டுலாம் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த கூண்டுக்கு பின்னாடி நின்று 2 ரக்காத்து தொழுது அந்த தவாஃபை முடிக்கணும். புரிஞ்சா? திரும்ப சொல்லணுமா? 7 முறை சுத்திட்டு நீங்க என்ன செய்யணும், எங்க முடிப்பீங்க? மக்காம் இப்ராஹிம் கூண்டு இருக்குல்ல, கோல்டு கூண்டு, அந்த கூண்டுக்கு அப்படியே பின்னாடி 2 ரக்காத்து தொழுதுதான் முடியும். அந்த 2 ரக்காத்தை எப்படி தொழுவீங்கன்னு சொன்னா, முதல் ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன் அந்த சூரா, 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய சூரா. இந்த 2 சூறாவையும் ஓதி நீ அங்க முடிச்சிடணும். மக்காம இப்ராஹிமுக்கு பின்னாடிலாம் தொட ரொம்ப கஷ்டம். அது வியூ இவ்வளவு பிசுக்கு இருக்கும். அந்த அவ்வளவு வியூவுக்கு நீங்க நின்று தொழுதுக்கலாம், எங்க வேணா நிக்கலாம். எல்லாம் நின்று தொழுவாங்க. தவாப் முடிச்சவங்க எல்லாம் கரெக்டா அங்கதான் நின்று தொழுவாங்க. அங்க நம்மளும் நின்று என்ன செஞ்ச வேண்டியதான், 2 ரக்காத்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அங்க முடிச்சுக்கிற வேண்டியதான். முடிச்சதுக்கு பிறகு ஜம்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு போய் ஜம்சம் தண்ணி கட்டாயம் குடிக்கணும். இது குடிக்காம என்ன செய்வாங்க, நிறைய பேர் சபா மருவாவுக்கு ஓட போயிடுவாங்க. அப்படி போகவே கூடாது. 2 ரக்காத்து தொழுது முடிச்சதுக்கு பிறகு கண்டிப்பாக ஜம்சம் தண்ணீரை குடிக்கவே வேண்டும். ஹதீஸ் நம்பர்லாம் இருக்கு. அதாவது நியத்து வைப்பதற்கு உண்டான ஹதீஸ் நம்பர் புகாரில் 1828, 1524, 1549. அதே மாதிரி ஷாமு, ஈராக்கு, யமானு 3 மூலை, 4வது மூலை தான் ஹஜ்ருல் அஸ்வத் மூலை. அங்க இருந்து தான் தவாஃப் ஆரம்பிக்கணும் என்பதற்கும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும் ஹதீஸ் இருக்கு. ஒவ்வொருக்கும் ஹதீஸ் இருக்கு. அதே போல அங்க கிரீன் கலர் லைட், அந்த லைட்டை நீங்க மென்ஷன் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதிலே கொண்டு முடிச்சிருவீங்க. அதிலே கொண்டு முடிச்சதுக்கு பிறகு தொழுதற்கு பிறகு ஜம்சம் தண்ணீரை குடித்து கொஞ்சம் உட்கார்ந்துட்டு, ஏன்னா அதெல்லாம் பொசிஷன் ஒவ்வொரு முறை அதை எல்லாம் கொண்டதுதான் ஒரு ப்ராஜெக்ட். எல்லாம் கொண்டதுதான் இந்த அத்தனை ப்ராசஸிங்கும் உள்ள ஒரு இதுதான் இந்த உம்ரான்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட். இது எல்லாத்துலயும் இருக்கணும். நான் ஏதாவது செய்யாம என் விஷயத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி போனா அந்த உம்ரா பூர்த்தி ஆவாது. அப்ப தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு அப்படியே லிஃப்ட் இருக்கு பின்னாடி, இல்லாட்டி நடந்து போகலாம். போனீங்கன்னா சஃபா மர்வா அந்த பகுதி வந்துடும், மலை. சரி, இப்ப சஃபா மர்வாவோட கொஞ்சம் நிப்பாட்டிக்காங்க. இந்த இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுக்காங்க. எல்லாருக்கும் கவனம் திசை மாறிட்டு நினைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுக்காங்க. இதுவரை உள்ள சந்தேகங்கள் தான் கேளுங்க. இப்ப அதுக்கடுத்து சஃபா மர்வாவுக்கு போகும். அதுக்கடுத்து 2வது. முதலாவது என்ன, நியத்து வச்சாச்சு, தவாஃப் பண்ணியாச்சு,
ஜம்சம் தண்ணியை குடிச்சாச்சு, குடிச்சு. இதுவரையும் கிளியரா? இதுவரையும் சந்தேகங்கள் தான் கேளுங்க. நான் ஏகப்பட்ட சந்தேகங்கள் எழுதி வச்சிருக்கேன். ஆனா ஒன்றுத்தையுமே நீங்க கேட்கல. எல்லா இடத்துலையும் நம்ம போய் பாடம் நடத்தும் போது நிறைய சந்தேகங்களை கேட்பாங்க. இப்ப ஒருத்தவங்களுக்கு மாதவிடாய்னு சொல்லக்கூடிய தீட்டு வந்துட்டு என்ன செய்வாங்க? இப்ப என்ன செய்யறது? முன்னாடியே வருது, வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சா நீங்க டாக்டர்கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கு தக்கன மருந்து மாத்திரைகளை உபயோகிச்சு தாராளமாக போகலாம். அதுக்கு எல்லா மார்க்கு அறிஞர்களும் என்ன செய்றாங்க? அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு 5 நாள் லேட் ஆக்க, 10 நாள் லேட் ஆக்க அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளை எடுப்பது எந்த விதமான குற்றமும் கிடையாது. போறேன்னு சொல்லி இருக்கும் போது எவ்வளவு செலவு பண்ணி போறீங்க, போயிட்டீங்க. எப்பவுமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனா இந்த பயத்திலேயோ பயணத்தினுடைய அசௌகரியங்களிலேயோ சிலருக்கு அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. என்ன செய்யறது? தவா பண்ணும் பொழுது அல்லது நீங்க போய் இறங்கி ரூம்ல போய் இறங்கிட்டீங்க, பேக்கெல்லாம் வச்சுட்டீங்க, ரெடியாகி இப்ப போக போறீங்க ஊராட்சிய, போகும்பொழுது நீங்க பார்த்துட்டீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய. இப்ப என்ன செய்யறது? எல்லாம் வேஸ்டா போடுங்க. என்ன செய்யலாம்? அங்க போனதுக்கு பிறகுதான் அந்த மாதிரி ஒரு அசௌகரியங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா நீங்க அப்படியே பிரேக் பண்ணி வச்சிட வேண்டியதான். காலத்துக்கு உள்ள நுழையலாமா, உள்ள போலாமா, தாராளமா போகலாம். போறதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஏன் தடை ஒரு காலத்துல இருந்துச்சு, ஏன் தடை செய்யப்பட்டதுன்னு சொன்னா அங்க அசுத்தமாயிடும் அப்படிங்கிற காரணம் தான். இன்னைக்கு அசுத்தமாகாத முறையில சேஃப்டியா இருக்கிற முறைகள் இன்னைக்கு ஏராளம் இருக்கு. அதனால தாராளமாக அமல் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளும் செய்யலாம், இபாதத்து சம்பந்தப்பட்ட எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்ப அமலை இபாதத்தை எப்படி பிரிச்சு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இபாதத்து என்பது தொழுவது, தவாஃப் செய்வது, இதெல்லாம் இபாதத், இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்கு செய்ததற்கு உண்டான நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். ஏன்னா உங்களுடைய நியத்து தான் அந்த நன்மைக்கு உண்டான கூலி. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துவது யாருதான்? அல்லாஹ் தான். அதுவும் உங்களுக்கு உள்ள ஒரு சோதனை தான், அவ்வளவுதான். இதில் நாம ரொம்ப யோசிச்சு கவலைப்பட்டு மனசு சங்கடப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க என்ன செய்யலாம்? தாராளமாக உள்ள போகலாம். நீங்க தவாப் செய்ய முடியாதுங்கும் பொழுது நீங்க ஒரு கூலியமா இல்லை எந்த உதாரணத்துக்கு, ஏன்னா ஹஜ்ஜுல்லா சொல்லுவாங்க, நான் சைடா போய் நடக்க போறேன் ஒரு ஆசைக்கு, என்னால் நடக்க முடியும், இப்படி முடியாது. ஒரு தவாப் போல நினைச்சுக்கிட்டு நான் ஒரு சும்மா ஒரு நடக்கிற ஆசைப்பட்டு அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா நடந்து போகலாம். ஆனால் தவாஃபுக்கு உண்டான கூலி கிடைக்காது, தவாஃபாக அது கருதப்படாது. ஆனால் உங்களுக்கு தவாஃபுக்கு உண்டான கூலி அல்லாஹ் கொடுத்துருவான். ஏன்னா உங்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய அசௌகரியம் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். நிறைவேறும், கண்டிப்பா உங்களுக்கு உம்ரா நிறைவேறும். எப்படின்னு சொன்னா, அதாவது நல்ல தெளிவா புரிஞ்சுக்காங்க. 26 நாள் 27 நாள் வரும்போது ஒரு பெண்மணி சுபூ தொழுகிறா. அந்த காரணத்துக்காக 3 நாள் சுபூ தொழல. அப்ப என்ன, அந்த 3 நாளும் அல்ல சுபூ தொழுக நன்மையை கொடுப்பான். அதுதான் உள்ள ஒரு பேசிக்கான சட்டம். இதனால உங்களுக்கு நன்மை கிடைக்காம போகாது. இப்ப ஒருத்தி தொழவே இல்லை, 10 நாள் கூட ஒழுங்கா தொலை வைக்கிற மாசத்துல, அப்படியான ஒரு சூழல்ல எனக்கு அந்த 3 நாள் 6 நாட்கள்ல எனக்கு கூலி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது சந்தேகம் தான். ஒரு பெண்மணியினுடைய நியத்தும் அவருடைய செயல்பாடும் தான் அல்லாஹ் கூலி கொடுக்கறதுக்கு உண்டான நிலைப்பாடாக இருக்கு. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதான், நம்ம போயிருக்கிறோம், நம்மளால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையினால தான் அது முடியல. அப்படி முடியாத பட்சத்துல அல்லாஹ் அதுக்கு நன்மையை கொடுத்துருவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். இப்ப இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, வாசனை திரவியங்கள் உபயோகிக்க கூடாது, தைலம், கோடாலி தைலம், ஆக்சாயில், விக்ஸ், இதெல்லாம் தாராளமாக உபயோகிச்சுக்கலாம். அது வாசனைக்காக நம்ம மேல பூசுறோமா? இல்லை, அப்படிங்கும்போது அது கிடையாது. சிம்பிளா புரிஞ்சுக்கிறாங்க. வாசனைக்காக எதை உபயோகிக்கிறோமோ அதை மருந்தாக உபயோகிக்க கூடாது. மருந்தாக எதை உபயோகிக்கிறவங்க வாசனை இருக்குதோ அது பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர். ஓகே, அடுத்து வேற ஏதாவது கேள்வி இருக்கா இது சம்பந்தமா? கொஞ்சம் அமைதியா இருக்குமா? அப்படியா? சரி.
ஆன் பண்ணி கொடுங்க. தவாப் செய்கிறோம். செஞ்சதுக்கப்புறம் நம்ம பாத்ரூம் இடையில சைஸ் செய்யறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போகிறோம். அந்த டைமில் வந்து ஃபீல் ஆயிடுச்சு. அப்போ வந்து அந்த சைஸ் செய்யலாம். முக்கியமான ரொம்ப முக்கியமான விஷயம் நானே விட்டுட்டேன், மறந்துட்டேன். பாராட்டலாம் நம்ம பகச்சிட்டோம். முதல் 3 சுத்து சுத்துறீங்கல்ல, அந்த சுத்துக்குள்ளால ஸ்பீடா சுத்து அந்த சுற்றுக்குள்ளால நீங்கள் மேக்சிமம் சிறுநீர் கழிக்க கூடாது. சிறுநீர் கழித்தாலோ அல்லது காற்று பிரிந்தாலோ ஒழு முடிந்து விட்டால் நீங்கள் கட்டாயம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இல்லாம 3 சுத்து சுத்திட்டீங்க, அந்த ஸ்பீடா சுத்து அதற்கு பிறகு 4 சுத்து இருக்கு, நார்மலா சுத்துறது. அந்த நார்மலா சுத்துறதுல உங்களுக்கு காற்று பிரிந்தாலோ யூரின் லீக் ஆனாலோ அல்லது வர மாதிரி இருக்கு நான் போகணுன்றாலோ தாராளமா போய்க்கலாம். நீங்க எத்தனையில விட்டீங்களோ அத்தனை மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப ஒரு 4 மாசமா நான் போன தடவை போயிட்டு வரதுக்கு முன்னாடி வர கிடையாது. இப்ப நான் போயிட்டு வர 4 மாசம் ஆகும். இந்த 4 மாசமா நீங்க சுத்துறீங்கல்ல, அதுக்கு பக்கத்திலேயே யூரின் மட்டும் போறதுக்கு ஒழு எடுக்கிறதுக்கு புதுசா இடம் தெரியுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப 4 மாசமா காபத்துல்லாஹ்வை தவாப் செய்யற இடத்துல யூரின் டாய்லெட் எதுவுமே கிடையாது. நீங்க வெளியே தான் போகணும். இப்ப யூரின் போயிட்டு நீங்க ஒழு செய்யறது மட்டும் யூரின் இல்ல, ஒழு மட்டும் நீங்க செஞ்சுக்கலாம். காத்து பிரிச்சாலோ அல்லது யூரின் வெளியேறினாலோ நீங்க வேற முறையில சுத்தம் செஞ்சுட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், போய் ஒழு செஞ்சுட்டு வரலாம். இருந்துச்சு, மூடி கிடந்துச்சு, இவ்வளவு நாளா இருந்துச்சு, மூடி கிடந்துச்சு. இப்ப அந்த இடத்தை புதுப்பிச்சு புதுசா கட்டிக்கிறாங்க. அந்த இப்ப நீங்க 78வது பாகம் இருக்கு, நீங்க அந்த பின்பக்கத்துல போனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தனியா ஒரு கேட்டே இருக்கு. அந்த கேட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு சில இடம் இருக்கு. அது இவ்வளவு நாளா புதுப்பிச்சு கடைசியா கீழே அடியில ஏதாவது நடந்துச்சு, மூடி வச்சிருந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஆமா ஆமா ஆனா அப்படி செய்யக்கூடாது. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவங்க அந்த வேலையில இருக்கிற காலத்துல. ஆமா, யாருமே பார்த்தது இல்ல. வெளியில வந்துதான் ஒண்ணு செய்யணும். கீழே அடியில செஞ்ச இடம் மூடி இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ஆமாமா. ஆமாமா, இங்க அப்துல் அசீஸ் கேட்டுன்னு இருக்கு. அந்த கேட்டுக்கு கீழே நீங்க இப்படி கீழே போனீங்கன்னா உருசு இருக்கு இடமே வச்சிருக்கிறாங்க தனியா. இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்பதான் அது தொடர்ந்துருக்கிறாங்க. இவ்வளவு காலம் போயும் அது 43 தடவை போயிட்டு வரேன். 43 நான் வந்து தனியாக ஸ்ரீலங்காவிலும் டிராவல்ஸ் பண்ணேன். சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை நடக்கும். நீங்க அதில் ரொம்ப கவனமா இருக்கும். நம்ம குரூப்பை ஏற்றும் போதே நம்ம முதல்ல தான் சொல்லுவோம். இங்க இருந்து நல்லபடியா ஏறுவாங்க. சைத்தான் என்ன செய்வான், உங்களுக்குள்ள ஒரு குரோதத்தை பிரச்சனை அந்த இடத்துல அங்க வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பை சைத்தான் ஏற்படுத்துவாங்க. ரொம்ப கவனமா ரொம்ப தெரியும். நம்மளுடைய நோக்க இபாதத் அப்படின்னு போல டிராவல்ஸோட சண்டை பிடிச்சிட்டு தான் வருவாங்க முக்காவாசி பேர். எங்களுக்கு சோறு எப்படி வைக்கிறது, நீங்க என்ன மாதிரி வச்சிருக்கீங்கன்னுவாங்க. ஏன் நம்ம சோறு சாப்பிட போறோம், எங்க அங்க சுத்தி காட்டுறீங்க, இந்த இடத்த சுத்தி காட்டுறீங்க, நீங்க சுத்தி காட்டல அப்படின்னுவாங்க. நம்ம சுத்தி காட்டுறதுக்காக பார்க்கறதுக்காக போகல, அல்லாஹ்வுடைய அன்பை பெற, மக்ஃபிரத்தை பெற, இஸ்திக்ஃபார் செய்ய நம்ம போறோம். நல்ல தெளிவா வழங்கிக்காங்க. நம்முடைய நியத்தே அதுக்காக வேண்டிதான் இருக்கணும். ஒரு உம்ரா தான் பண்ண முடியும். ஒட்டிப்படி பயணிச்சு போறீங்கன்னு சொன்னா ஒரு உம்ரா தான் முஸ்தஹப், வாஜிப். இது இல்லாமல் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணணும்னா அடிஷனலா பண்ணிக்கலாம். ஆனா அந்த உம்ராவுக்கு உண்டான நன்மை தான் உங்களுக்கு இதுல கொடுக்கப்படுமா சொல்ல தெரியாது. அல்லாஹ் மீகாத்துன்னு சொல்லக்கூடிய எல்லை, அங்க போயிட்டு நிறைய பேர் தாயிஃபுக்கு போயிட்டு ஏழாம் கடிக்கு வருவாங்க, ஆயிஷா பள்ளிக்கு போயிட்டு ஏழாம் கடிக்கு வருவாங்க. ஆமா ஆமா, கிடையாது. ஆனா ஆயிஷா பள்ளிக்கு டாக்ஸில தான் போறாங்க. வெறும் 50 ரூபாய் கொடுத்தா போயிட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்க உங்களுக்கு. அவங்க நியத்து வைத்திருந்தால் நான் போகணும் அப்படின்னு நியத்து வச்சிருந்து அவங்க போகாமல் மரணிச்சா அவங்களுக்காக செய்யலாம்.
இல்லாம அவங்களுக்காக தவாப் செய்யலாம். 7 முறை சுத்தி வந்து அவர்களுக்காக துவா செய்யலாம். தவாஃப்லயே இடையில இதுதான் ஓதணுன்றதுலாம் கிடையாது. என்ன வேணாலும் துவா செய்யலாம், திலாவத் ஓதலாம், திக்ர் செஞ்சுக்கலாம். அழகான முறையிலேயே ரொம்ப அழகா பயன்படுத்தலாம். நீங்க தவாஃபுக்காக வேண்டி ஒரு தஸ்பீஹை பயன்படுத்தலாம். இங்க தஸ்பீஹ் பயன்படுத்துறீங்களோ இல்லையோ, அங்க 7 வச்சு ஒன்று விற்பாங்க. அதை நீங்க வாங்கி வச்சுக்க. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழம்பும். எத்தனை தடவை சுத்திட்டு உங்களுக்கு மறந்துடும் அந்த கூட்டத்துக்குள்ள. அதனால போன்ல நீங்க கவுண்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, தாராளமா செய்யலாம். இன்னும் வேற என்ன இருக்கு அதுல நீங்க கேட்கறதே அவங்க வச்சுக்கலாம். சரி, இப்ப ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டீங்க, வாங்க நம்ம போவோம். கேளுங்க. தவாஃப் செஞ்சுட்டா சரி கிடையாது. உம்ரா செய்யறதுக்கு தான் தவாஃபும் சரி. நீங்க ஒரு தவாஃப் நியத்தை வச்சு நீங்க செய்றீங்கன்னா 7 முறை சுத்தி வந்துக்கலாம். மக்காம் இப்ராஹிம் முன்னாடி வந்து நின்று நீங்க தொழுதுற வேண்டியதான் 2 ரக்காத்து. முக்கியமான விஷயம், ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொடுறது பயங்கரமான தகராறு இருக்கும். அவன் அடிப்பான். அப்படி என்ன கல்லை தொடணும்னு சொல்லிலாம் எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முத்தமிடுங்கள். உமர் இல்லாம எப்படி முத்தமிட்டாங்க? தன்னுடைய கைத்தடியை கம்பை வச்சு தொட்டு கம்பளம் தொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற க்ரௌட்ல நம்மளால போக முடியாது. என்ன ஈஜிப்டான சூடாங்கான வந்து நிற்பான். அவன் பெரிய பாடி நசுக்கிடுவான் நம்மளை. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இங்க தூரத்தில் இருக்கிறது முத்தம் கொடுத்துருக்காங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கதை இப்படி முத்தம் கொடுக்கலாம். தொட்டு ஏதாவது கம்புக்கு வச்சிருக்கீங்களா, தொட்டு முத்தம் கொடுத்துருக்காங்க. கிட்ட போய் தான் முத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் முதல்ல கிடையாது. தூரத்தில் அந்த சூழ்நிலை எல்லாருக்கும் அமையாது. தூரத்தில் இருந்து நீங்க முத்தம் கொடுத்துக்கிற வேண்டியதா. ஒவ்வொரு தடவை நீங்க சுத்தி வரும்பொழுதும் நின்று அந்த இடத்துல நின்று பச்சளை கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நின்று முத்தம் கொடுத்துக்கிற வேண்டியதா. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிற வேண்டியதா. ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். பயமுறுத்தி வச்சுருவாங்க. இந்த பயமுறுத்தி வைக்கிறதுல பயந்துருவாங்க நிறைய பேர். ஃப்ளைட்ல போறதுக்கு பயப்படுவாங்க. சில வயசானவங்க அந்த பலகீனத்தினால ரொம்ப முடியாம போயிடுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம நினைச்சு கூடாது. இதுல பயப்படக்கூடிய ஒண்ணுமே கிடையாது. அண்ணா என்னைய தேர்ந்தெடுத்துக்கிறான்னு சந்தோஷப்படுங்க, ஜாலியா போயிட்டு வாங்க. நீங்க ஜாலியா போனீங்கன்னா நல்ல முறையில இபாதத்து செஞ்சுட்டு வரலாம். பயந்துக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா உங்களால இபாதத்து செய்யறது கஷ்டமாயிடும். அங்க நைஸா இருக்கும். சரி, சஃபா மருவாவுக்கு வந்தோம். லிப்ட்ல ஏறி வரலாம், சைடு வழியா நடந்து வரலாம். சஃபா மருவாவை போறதுக்கு முன்னாடி இப்படி பின்பக்கமா திரும்பி பார்த்தீங்கன்னா காபா தெரியும். அங்க நின்று துவா செய்வது சுன்னத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை கப்பல் எடுத்துக்கல. சரியா? புகாரில 2137 ஹதீஸா வருது. காபாவுக்கு முன்னாடி நின்று கையேந்தி துவா செய்வது சுன்னத்து. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க துவா செஞ்சாங்க. மனைவியை விட்டாங்க, பிள்ளைய விட்டாங்க, வந்து நின்று தூக்கு மேல ஏறி நின்று துவா செஞ்சாங்க. யாரெல்லாம் மனைவி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த இடத்த மக்கள் வரக்கூடிய இடம் ஆக்கு. காய்கறியை இந்த இடத்துல ஒளிப்பிக்க செய். மக்கள் இங்க தேடி சாலையா வரணும். இந்த உம்மத்தில் இருந்து ஒரு நபியை நீ தேர்ந்தெடுத்து அனுப்பு. இந்த மாதிரி துவா எல்லாம் ரசூலுல்லாஹ் வந்தாங்க இல்ல, ரசூலுல்லாஹ் வந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவுதான். என்னுடைய உம்மத்தில் இருந்து ஒருத்தரை அனுப்புன்னு சொல்லி அல்லாஹ் கேட்டான். 5000 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் கபூல் செஞ்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த இடம் நம்ம அங்க போய் என்ன செய்ய வேண்டியதான், காபாவை பார்த்து நம்ம கேட்க வேண்டியதான். துவாவை நமக்கு தேவையான துவாவை கேட்டுட்டு நீங்க பின்னாடி நடந்து இந்த பக்கமா திரும்பி வந்தீங்கன்னா சஃபா மருவா மலை கொஞ்சோண்டு கல்லுதான் இருக்கும். மீதி எல்லாம் கேட்டு போட்டு முடித்தாங்க. இந்த பக்கம் சஃபா, அந்த பக்கம் மருவா. சஃபா மருவா எத்தனை போடுவீங்க? 7. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க தெரியுமா? ஒரு ரவுண்டு சுத்தி வரதான் 7 நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஆமா, சஃபால இருந்து மருவாவுக்கு போறது 1, மருவால இருந்து சஃபாவுக்கு போறது 2, 3, 4, 5, 6, 7 விதம். ஆமா, அப்படிதான் வரும். நீங்க மலை குண்டுல நின்று துவா செய்யணும், அங்கே போட்டிருப்பாங்க. நீங்க தமிழ்ல ஏற்கனவே எழுதி வச்சுக்காங்க. ஒரு அரபி ஓத தெரியாதவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா தமிழ்ல எழுதி வச்சுக்கீங்க. சஃபா ஒல் மருவத மின் ஷஅாயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வவ கைரா ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். குர்ஆன் வசனம். இதை நீங்க எழுதி வச்சுக்காங்க, கேளுங்க. புதுவுக்கான புக்கில் இருக்கு, ப்ராப்பரா பண்றாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பார்க்க செய்யும் புக்கை பார்த்த புக்கில் இருக்கு. புக்கில் உள்ள துவா நீங்க மனப்பாடம் போறதுக்கு முன்னாடி தயார்படுத்திக்காங்க.
இல்லாட்டி கிழிச்சு வச்சுக்காங்க, போட்டோ எடுத்து வச்சுக்காங்க, கையில் வச்சுட்டு ஓடுனீங்க பார்த்து படிக்கிறீங்க கேட்க மாட்டாங்க. அங்க சரிங்களா? அழகா உட்காந்து நீங்க என்ன செய்யலாம், படிச்சுட்டு நீங்க போகலாம். தாராளமாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுவும் 3 முறை என்ன செய்யணும், கொஞ்சம் ஸ்பீடாக ஓடணும். அடுத்த 4 முறை கொஞ்சம் கம்மியாக ஸ்லோவாக ஓடிக்கிற அப்படிதான். ஒரு கிரீன் கலர் லைட் போட்டுருப்பாங்க சபா மருவால, அதுதான் தொங்கோட்டம் ஓடுற பகுதி. அந்த இடத்துல தான் வேகமாக ஓடுறாங்க. அதனால பச்சை கலர் லைட் போட்டுருக்கிற இடத்துல ஆண்கள் மட்டும், பெண்கள் கிடையாது, ஆண்கள் மட்டுக்கும் கொஞ்சம் வேகமாக ஓட வேண்டியதான். சில பேருக்கு வேகமாக ஓட முடியாதுன்னா கொஞ்சம் குலுக்கி ஓட வேண்டியதான். இப்படி குலுக்கி ஓட வேண்டியதான். சில பேருக்கு வேகமாக ஓட முடியாது. அப்படி உள்ளவங்க கொஞ்சம் தோல் பூச்சத்தை குலுக்கி பச்சை கலர் லைட் இதெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க. ஓரத்தில் எல்லாம் சொல்லுங்க, ப்ளூ கலர் மாதிரி சொல்லிட்டு பச்சை கலரில் ஒரு லைட் போட்டுருப்பாங்க அந்த ஒரு ஏரியாவில். நீ அந்த போகிற வழியிலேயே அங்கே இருக்கும் அந்த ஏரியாவில் கொஞ்சம் குலுக்கி ஓடிக்கிற வேண்டியதான். சபா மருவா 7 தடவை ஓடி முடிச்சதுக்கு பிறகு வந்து நின்று தொழுதுக்கலாம், அந்த துவா செஞ்சுக்கலாம். இதோட முடியுது. ஒன்று தான் செய்யணும், என்னது முடி வெட்டுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முடியை வலிச்சுக்காங்க, வலிப்பவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும் அப்படின்னாங்க. அப்ப வலிக்கத்தான் செய்யணும். அப்ப வெற்றவங்களுக்கு ஒரு சாதி கேட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வலிப்பவருக்கு கருணை காட்டட்டும், வலிப்பவருக்கு கருணை காட்டட்டும் 3 தடவை சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, வெட்டி கொடுப்பவருக்கும் கருணை காட்டட்டும் அப்படின்னாங்க. அப்ப நம்ம கண்டிப்பா வலிச்சுதான் ஆகணும். ஆண்கள் பெண்கள் இல்ல, கண்டிப்பா வலிச்சுதான் ஆகணும். அப்படி வலிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வெட்டிக்கலாம். பெண்கள் பொறுத்தவரை ஒரு விரல் சைஸ் வெட்டினா போதும். கீழே அடியில ஒரு விரல் சைஸுக்கு வெட்டி ரிமூவ் பண்ணி அங்கேயே வீசுறதுக்கு இடம் இருந்துச்சு. இப்ப இல்ல, இப்ப அங்க தூக்கிட்டா. ஆமா, எல்லாரும் அங்க நின்று வெட்டி அது ஒரு கலாச்சாரமா போகுதுன்னு சொல்லி அங்க இருந்து தூக்கிட்டா. முன்னாடி பக்கெட்டா வச்சிருந்தான். இப்ப பக்கெட் இல்ல, நீங்க வெட்டி வெளியில கொண்டு வந்து என்ன செஞ்சிட வேண்டியதான், போட்டுக்க வேண்டியதான். அதோட உங்களுக்கு உங்களா ஃபினிஷ்ட். அதுல எதுவும் டவுட், என்ன டவுட் நடந்தது? சரி, இப்ப தவாஃப் சுத்துனதுக்கு இப்ப நல்லா கேட்டுக்காங்க. எந்த அமலும் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒண்ணு நிகழ்ந்தால் அதால் அமல் பாதிக்கப்படாது. இது ஒரு அடிப்படையான விஷயம். உங்களுக்கு புரியுது. உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் சூரியன் உதிச்ச பிறகு சுபு வர முடியாது. 5:55க்கு சூரியன் உதிக்கிறது வச்சுக்காங்க. இவர் 5:50க்கு எழுந்து டக்குன்னு தொழுதுட்டாரு. ஒரு ரக்காத்து முடிஞ்சிட்டு 2வது ரக்காத்து தொழுதுட்டு சூரியன் உதிச்சிட்டுன்னா அவருடைய தொழுகை கூடும், பிரச்சனையே கிடையாது. இதே மாதிரி தான் உம்ராவுக்கான செயல்பாடை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா அது கூடும். நீங்க கண்டினியூவா செஞ்சு முடிச்சிடலாம். நோம்புல ஆமா தாராளமா செய்யலாம். சை அமல் இதுதான் இபாதத். தவாஃப் மட்டும்தான் இபாதத். தொழுகை எப்படி தொழ முடியாதோ அந்த மாதிரி தவாஃப் செய்ய முடியாது. அது தவாஃப் முன்னாடி ஏற்பட்டால், நீங்க தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது ஏற்பட்டுச்சு சொன்னா கண்டினியூ பண்ணி முடிச்சிட வேண்டியதான். மறுபடியும் அழகா நீ அதுக்கு என்ன சொன்னா தவாஃப் முடிச்சுட்டு தொழுது முடிச்சுட்டு சத்தம் தண்ணி குடிச்சிட்டு போய் உட்கார்ந்து பாருங்க. அப்ப காய்ச்சல் காது பிடிக்கும், யூரின் லீக் ஆகும், அவங்களே தேவையை நிறைவேற்றுவாங்க. இதெல்லாம் முடிச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு செஞ்சு சார் நீங்க செய்ய ஆரம்பிச்சுக்க வேண்டியதான். இது வேறு அது வேறு, ரெண்டும் இணைந்தது அவ்வளவுதான். இது இபாதத், அது அமல். இப்ப அமல்ங்கிறது குர்ஆன் ஓதுறது அமல் தான். இப்ப பிரச்சனையே கிடையாது. அவ்வளவுதான். வாங்குக்கு பதில் சொல்றது அமல் தான். நீங்க ஒரு சதக்கா செய்றீங்க, அதுவும் அமல் தான். இந்த நேரத்துல நான் ஹைலோடு இருந்தேன்னா நான் வந்து சதக்கா செய்யறது குடும்பமா சொல்லிக்கிறேன் அப்படி கிடையாது. தாராளமா நீங்க சதக்கா செய்யலாம், வாங்குக்கு பதில் சொல்லலாம். இபாதத்து மட்டும்தான் செய்ய முடியாது. இபாதத்து அதுல என்ன அப்படின்னு சொன்னா தொழுகை அடுத்து தவாஃப் பண்றது. இது தவிர்த்து அதுல வேற இபாதத்து எதுவும் கிடையாது. தாராளமா மற்றது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். கடைசியா முடிவு வச்சு முடிச்சிட வேண்டியதான். அவ்வளவுதான் முடிச்சு பண்ணலாம். மேல பண்ணலாம். வீல் சேர்ல பண்றவங்க மேல பண்ணுவாங்க. நீங்க தயவு செஞ்சு மேல யாரும் போயிடாதீங்க. சில பேர் அப்படி அனுப்பிடுவான்.
போலீஸ் கிட்ட நீங்க கூட்டம் போனா என்ன அனுப்பிடுவான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர ஏழாம் ஆடை அணிஞ்சவங்க மட்டும் உள்ள அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. நீங்க சும்மாவே ஏழாம் ஆண்கள் பெண்கள் பிரச்சனை இல்லை, ஆண்கள் என்ன செய்யணும், சும்மா ஏழாம் பொழுது நீங்க உள்ள போக முடியும். காப்பாக்குள்ள உள்ளுக்குள்ள வெளியில இல்லாட்டி கேட்டு 79 கேட்டு முன்னாடி வெளியே அனுப்பிடுவான். 89 90 வழியா நீங்க சுத்தி மேல வரணும். மேல வந்து ஒரு தவாப்பு செய்யணும். அதெல்லாம் பெரிய சிரமம். தப்பித்தவரை மேலாம் போயிடாதீங்க அப்படின்னு விடமாட்டாங்க. உங்களுக்கு கைட்டு பார்த்துருக்குவாங்க. நீ அங்கேயும் கொஞ்சம் கவனமா இருங்க. நல்லா லேசாக இருக்கும். ஆமா மேல தான் உள்ள கீழே உள்ள அளவே கிடையாது, கீழே கிடையாது. நடந்தது சைசி மூப்பாங்க 70 ரியால் கேட்பான். நீங்க வந்து நீங்களே வீல்சேர் ரெடி பண்ணி கொண்டு போகலாம். அப்படி அது சாத்தியப்படாது. அங்கே இருக்குது வாடகைக்கு 70 ரியால். நீங்க 50 ரியால் பேசுங்க, 40 ரியால் தான் தருவேன்னு சொல்லுங்க. சொன்னா அவன் ஓட்பான். ஓட்டா அவனை கொண்டு உங்களை சுற்றி விட்டுருவான். சைக்கு உங்களுக்கு அவங்களே கொண்டு வந்து நான் சொல்வதாக இருந்தாலும் ஒரு கருத்து, என்னுடைய பர்சனல் ஒரு சஜெக்ஷன். நம்ம முடிந்த அளவுக்கு நடந்து செய்யணும். முடியாத சூழ்நிலையில வேற கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுறது விரும்பி நம்ம கஷ்டப்படணும். அப்ப நமக்கு அதுல உள்ள டேஸ்ட்டை நம்ம உணர்ந்துக்கிற முடியும். இல்லாம இப்ப 1.5 லட்சம் ரூபாய் வாங்கி போற இருக்கும். அதான் நான் ஆரம்பிச்சு சொன்னேன். இப்படியே ட்ரெஸ் கட்டினா இங்கேயே வச்சு அயன் பண்ணி அடுத்த ஒரு அரப்பணத்தை 2 மணி தந்துடுவாங்க. அந்த மாதிரி போனவங்களா இருந்தாலும் சில கஷ்டங்களை அல்லாத கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அது சோதனை. அந்த பூமி சோதனை. நம்ம போறதை வந்து சந்தோஷத்துக்காக ஜானிக்காக போகல. நிறைய உம்ராக்களை செய்யணும்னு சொல்லி சில பேர் வலிச்சு தலையை திரும்ப வலிக்கிறது அப்படின்லாம் கிடையாது. ஒரு உம்ரா தான். அது போக எக்ஸ்ட்ரா அடிஷனலா செய்வதுங்கிறது அடிஷனல் தான். அப்படிதான் விளங்கிக்கணும். முதல் உம்ரா தான் உம்ரா. உம்ரா கூட நம்ம போற அந்த உம்ரா தவிர தனியாக வரவங்க நிறைய செய்யணுங்கலாம் ஆசைப்படக்கூடாது. இருக்க வாய்ப்பு சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னு சொன்னா தாய்க்கு போகத்தான் செய்யணும். உதவியா உடன்படிக்கை செஞ்ச இடத்துக்கு கூட்டு போக நிறைய இடங்கள் இருக்கும். ஒவ்வொரு டிராவல்ஸ் ஒவ்வொரு இடங்கள் வச்சிருப்பாங்க. அந்தந்த இடங்களுக்கு முக்கியமாக கூட்டு கொண்டு போய் காட்டுவாங்க. ஆனால் நீங்கள் தாய்க்கு கண்டிப்பாக கூட்டு போவாங்க. நீங்கள் அங்கேருந்து வரும்போது 7ஆம் முறை வந்து உங்களை செய்யலாம். அது கூட இருக்கும், செய்யலாம். ஆயிஷா பண்ணிக்கு போயிட்டு வந்து செய்யறதுங்கிறது வந்து இல்லை. மலைக்கு மேல ஏற முடியாது, கீழே இருந்து பார்த்துட்டு வந்துடலாம். சில பேருக்கு கண்ணெல்லாம் புரட்டி விடுவாங்க. ஊதுமலைக்கு கூட்டி போனதை ஊதுமலைக்கு கல்லை எடுத்து புரட்டி கொண்டு பேக்கை கொண்டு வந்துடுவாங்க. தனி சிறப்புல எதுவும் கிடையாது. மலைக்குன்னு உள்ள சிறப்பு மலைக்கு சொல்லப்பட்டது தானே ஒழிய, ஆனால் மலையில் உள்ள கல்லை பேர்த்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லப்படலை. அதெல்லாம் செய்யவே கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஆசைப்படுறது. பரபரப்பு அங்கே போனவங்க அந்த புகைக்குள்ள இருந்தது வெளியில கல்லுக்கு நின்று போட்டோ எடுக்கிறது, பேரை எழுதி வச்சு தான் வருவாங்க. கல்லில் பேரெல்லாம் எழுதி வச்சு தான் வருவாங்க. அதெல்லாம் தவிர்க்கப்படக்கூடிய விஷயம். இபாதத்தை செஞ்சு முடிச்சுக்கோமா, இருக்கா சந்தேகங்கள் தான் கேளுங்க. ஆமா என்னன்னு சொல்லிக்கோங்க. நீங்கள் அங்கே போனாலே உங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். எங்கள் அம்மாவில் வந்து நடந்து தான் போனாங்க. இங்கே நடக்க முடியாது, அங்கே போனோம்னா நடந்துடுவாங்க. அதே மாதிரி பெரும்பாலும் வந்து ஐஸ் வாட்டர் இருக்கும். ஐஸ் வாட்டராக இருக்கும். அதை தவிர்த்துக்குங்க. நார்மல் வாட்டரு ஒரு டிடிடியாக அனுப்பி வச்சுருப்பாங்க. அங்கே நாட் கோல்டுன்னு போட்டிருக்கும். இங்கிலீஷ் லைட்டாக ஒரு பிரச்சனை போட்டு நாட் கோல்டுன்னு போட்டுருக்கும். அதை குடிங்க. ஒரு ரூமுக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஐஸ் வாட்டரை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது தண்ணி இதாகிடும், சூடாகிடும். அதை குடிங்க. மேக்ஸிமம் அந்த ஜம்ஜம் தண்ணியே குடிச்சு பழகுங்க. ஐஸ் வாட்டர் குடிச்சாரு. நீங்கள் போய் இறங்குறதுலேருந்து வர்ற வரைக்கும் ஜம்ஜமே குடிங்க. சாதா தண்ணி குடிக்காதீங்க. வாட்டர்லாம் வச்சுருப்பாப்புல, வாட்டர்லாம் குடிக்காது. ஜம்ஜமே குடிங்க. ஐஸ் இல்லாமல் குடிங்க மேக்ஸிமம். இப்போ மக்கா போகிற நேரம் நீங்கள் வந்து குளிர் நேரம், அதுக்கு தோதான எல்லா இதையும் ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். ஆனால் நம்ம பெண்கள் வந்து ரொம்ப பழகினவாங்க. நம்ம பெண்கள் ரொம்ப பழகினவாங்க. அதுக்கு தோதான இருக்குங்க. அதே மாதிரி டோலா 65 அது ஜெலிசில் நாளைக்கு வேறு இது இருமல். ஏன்னா உங்களுக்கு மக்காவில் ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. நீங்கள் மதினா போனால் கண்டிப்பாக காய்ச்சல் வரதான் செய்யும். ஏன்னா உங்களுடைய விவாதத்துக்குலாம் மக்காவில் தான் இருக்குது. மதினாங்கிறது ஒரு
வர அதெல்லாம் போட்டுக்கலாம். அந்த உம்ரா டைமில் தான் நம்ம போடக்கூடாது. அதே மாதிரி காதெல்லாம் இது பண்ணிடணும். உங்களுக்கு மெடிசனை வந்து நீங்கள் ஆமாம் மெடிசனை வந்து மறந்துடாதீங்க. அதே நேரத்தில் இப்போ வந்து மதினாவில் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வந்து நல்லா இது வச்சுருக்காங்க. இர்ஃபான் வந்து 25 வருஷம் நண்பர் அவர். நாங்கள் எல்லாம் அதெல்லாம் போயிருக்கிறோம். ரொம்ப அவர் எதாக இருந்தாலும் நம்மளை கன்சல்ட் பண்ண தான் செய்வார். இன்னொன்று என்ன அவருக்கு சைட் சப்போர்ட்னா தாமுக்கான ஒரு பேர் இயக்கம் அவர் பேர் சைட் சப்போர்ட். அதனால் அவருக்கு வந்து என்ன பிரச்சனை எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் உடனடியாக அது சரி செய்யப்படும். சாப்பாடை பொறுத்தவரை மதினா மக்காவில் வந்து உங்கள் ரூமுக்கு வந்துடுங்க. ஆனால் மதினாவில் தான் வந்து டைமிங் சாப்பாடு 8 மணிக்குன்னா 8:30 மணிக்கு போனால் கூட சாப்பாடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைமிங் அது மட்டும் தான் பஃபே சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இங்கேயும் பஃபே சிஸ்டம் இது ரூம்லேயே தந்துடுவாங்க. அது ஒரு ஃப்ளோர் இறக்கி கூட்டமாக தான் இருக்குது. இந்த ஒரு கமிட்டி மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. பல ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் வச்சுருப்பாங்க. ஆனால் வகை வகையான உணவுகள் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி நம்ம உணவுக்காண்டி போகல, இவ்வாறுக்காண்டி தான் போகிறோம். அது ஒரு சில இடத்துல சாப்பாடு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதெல்லாம் சமைச்சிக்கிட்டு தான் இருக்குது. மற்றவரை இருப்பான பொறுத்தவரை எல்லாம் வந்து அவர் இது பண்ணிக்கிறாரு. மற்றது தாய் போக சொல்ல அதனால் நீங்கள் வந்து தைரியமாக அதில் போகலாம். இன்ஷா அல்லாஹ் குளிர் நாளனால எல்லாருக்கும் நல்லா இதை வச்சுருக்கீங்க. அதான் நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய பயணம் வந்து 3ஆம் தேதி அதிகாலையில் 3 மணிக்கு ஃப்ளைட்டு. நீங்கள் எல்லோரும் 2 மணிக்கு உள்ள 2ஆம் தேதி 10:30 மணிக்குள்ளே நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்மளுடைய வழிகாட்டி நம்ம ஃபாரிஸ் மச்சான் வந்து ஏர்போர்ட்டில் இருப்பாங்க. எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உங்களுக்கு பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, விசா, இன்சூரன்ஸு, அதே மாதிரி உங்களுக்கான ஐடி கார்டு, அப்புறம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜம்சம் ஸ்டிக்கர், அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து ஒட்டுற ஸ்டிக்கரு, இது எல்லாமே காப்பி உங்களுக்கு கொடுத்து எக்ஸ்ட்ரா காப்பியும் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த காப்பி கிட்ட நீங்கள் வச்சுப்பீங்களா வச்சுக்க மாட்டீங்களான்னு தெரியாதுன்னு சொல்லி ஒரு காப்பி எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். அது வந்து உங்கள் லக்கேஜ் பேக்கில் வச்சுருக்கேன் இன்ஷா அல்லாஹ். சரியாக ஒரு 10:30 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு நைட்டு வந்துருங்க 2ஆம் தேதி. மற்ற விஷயங்கள் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். சரி, இந்த எஹ்ராம் ஆடை வந்து ஆண்கள் வந்து எப்படி ஊட்டணும்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. ஆலிம் வந்து பார்த்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதாவது இது நெட்லேயே இருக்குது, நிறைய வீடியோ யூடியூப்லேயே நிறைய இருக்குது. ரொம்ப சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். ஏன்னா முன்னாடி இன்னொரு வந்து நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன செய்ய போனோம்னா இந்த பாருங்க பிஸ்மில்லா. முதல்ல வந்து இங்கே பெருசாக வச்சுக்காங்க, இங்கே சின்னதாக வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு அடுத்து இந்த பகுதியை டார்க்காக வைக்கணும். நடுப்பகுதியை டார்க்காக வைக்கணும். இங்கே 2 மடிப்பு, இங்கே 1 மடிப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட். நீங்கள் யூடியூப்ல அடிச்சு பார்க்கலாம், நிறைய மெத்தடில் கட்டி காட்டுவாங்க. இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள். இது ஒரு சைடு ஒரு பக்கம், இங்கிட்டு 2 வச்சிட்டிங்கன்னா முன்பக்கம் உங்களுக்கு டார்க் ஆகிடும். உங்களுக்கு நடக்கிறதுக்கு காலத்தை வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் மற்ற மெத்தடெல்லாம் கட்டினீங்கன்னா காலெல்லாம் நீங்கள் விரிச்சு விரிச்சு அகட்டி போக தாண்டதுக்குள்ள கஷ்டம் உங்களுக்கு. வச்சு இப்படி மடிச்சு விட்டுருங்க. பெருக்க போட்டுக்காங்க, அவ்வளோதான். இப்படி மடிச்சு விட்டுட்டீங்கன்னா மேலே கீழே அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு விலகாது. இது ஈஸியான மெத்தட். மற்ற மெத்தட்லாம் இருக்குது சொல்லி இது பண்ணுறது. ஆமாம், மேல் ஆடை பாருங்க, மேல் ஆடையே அதே மாதிரி தான். இப்படி வச்சுக்காங்க. இப்படி போட்டுக்கிட்டு இந்த பகுதியை மட்டுக்கும் அவ்வளோதான். இப்போ என்ன செய்யணும்னா இந்த ஒரு பக்கம் இருக்கு பாருங்க, இதையும் பின்னாடி கால பக்கம் இதை இதில் சொல்லுங்க, இதை இதில் சொல்லுங்க. ஏன் சொல்கிறோம்னா கூட்டத்தில் உங்களுக்கு இழுத்து பிச்சு கொடுத்துருவாங்க, எங்கேயோ வீடு போடுவாங்க. நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு டைட்டாக இருக்கும். இவ்வளோதான். இந்த மெத்தடை கட்டிக்கிட்டு தான் நீங்கள் இங்கேருந்து கிளம்பி சொல்லி நீங்கள் கிளம்பி போகணும். போனீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட்டில் இறங்கி ஹோட்டலில் பேக்கில்
ஹோட்டலில் இருந்து உங்களுக்கு பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. அது வரையும் நீ அந்த கேட்டுக்குள்ளே முன்னாடி கூப்பிட்டு போவாங்க பாருங்க 79. அந்த கேட்டுக்கு முன்னாடி போகிற டைமில் கேட்டுக்கு போகிற முன்னாடி டைமில் செருப்பை கலட்டி தனியாக பேக்கில் போட்டுக்க வேண்டியது. அந்த டைம் நீங்கள் தவாப் பண்ணும் பொழுது தவாப்புக்கு உள்ளே போயிட்டு உள்ள கேட்டுக்குள்ளே தவாப் பண்ண சுற்றி பாருங்க. அதில் சுத்த பார்த்து பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு அப்போ மட்டும் இந்த ஒரு சோல்டரை ஓப்பன் பண்ணி விட்டு வேண்டியதான். இடது இருக்குல்ல, இந்த இடத இது பண்ணி அப்படிதான் ஒரு பக்கத்தை இந்த ஒரு பக்கம் ஃப்ரீயாக இருக்கும். நான் வெளியே கொடுத்துருக்கனால உங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு பக்கம் ஃப்ரீயாக வச்சுட்டு இந்த பக்கத்தை மூடிட வேண்டியதான். 7 சுத்துக்கும் தான் தவாஃபுடைய 7 சுத்துக்கும் அப்படி இந்த பக்கம் இடது பக்கம் திறந்து தான் இருக்கணும். நீங்க சுத்து முடிஞ்சதோட தொழுவிங்க பாருங்க, தொழுவும் பொழுது எடுத்து விட்டணும். நிறைய பேர் இடது கை திறந்த நிலைக்கு தொழுதுருவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? தவாஃப் பண்ண சுத்தம் போது மட்டும்தான் இந்த பக்கம் என்ன செய்யணும், உங்களுக்கு திறந்து இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்க மூடிட வேண்டியதான். தொழுகைக்கு கண்டிப்பாக மூடி தான் நீங்க என்ன செய்யணும், அவ்வளோதான். இது ஈஸியான மெத்தட். வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? முடிச்சு அப்படின்னா கேட்டுக்காங்க. கேளுங்க.